வெல்கம் டு மெஜல் அண்ட் மெஜல் அகாடமி. 2026லேருந்து நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு புது புக் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதில் இங்கிலீஷை நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறாங்க. இங்கே வந்துட்டு நம்ம இந்த வீடியோ வந்துட்டு முதல் வீடியோ. இந்த வீடியோ டேர்ம் 1 யூனிட் 1ல் வந்துட்டு பேஜஸ் 85 to 89 மட்டும் முதல்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ படத்துக்குள்ளே போமா? ஓகே, இந்த யூனிட் 1 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க வந்துட்டு மை ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் வச்சுருக்கிறாங்க. அதை 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. மை ஃபன் டேஸ், சின்னு இன் த ஹவுஸ், ஹாப்பி அண்ட் சேட், ஹவு டு ஐ ஃபீல். என்னுடைய சந்தோஷமான நாட்கள், நான் அந்த நாளில் என்னென்ன பண்ணுறேன் சந்தோஷமாக அப்படிங்கிறதும், சின்னு வீட்டில் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதையும், சந்தோஷத்தையும் துக்கத்தையும், அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், எப்படி உணர்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பண்ண போகிறது மை ஃபன் டேஸை 2 வீடியோவை பிரிக்க போகிறோம். இப்போ இது ஃபஸ்ட் பார்ட். இது இப்போ மை ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறத எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 படம் இங்கே இருக்குது உங்களுக்கு. இந்த 4 படத்தையும் நீங்கள் பார்த்தா என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன ஃபன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். இது நம்ம டெய்லி ஆக்டிவிட்டி தான் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மணலில் கோட்டை கட்டி விளாட்றது நம்ம வழக்கமாக பண்ணுறது. பிள்ளைங்க இந்த மணலில் கோட்டை கட்டுறது அப்படிங்கிறதும், இந்த லெகோ பொம்மைகளை வச்சு கோட்டை கட்டுறது, பில்டிங் பேட் பிளாக் பண்ணுறது, இது ஒன்று தான். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஓடி பிடிச்சி விளையாடுறது, ஒளிஞ்சு மறைஞ்சு விளையாடுறது அப்படிங்கிறது. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னாக்கா கிரிக்கெட் வெளியே கிரவுண்டில் விளையாடுறது. அப்புறம் பாட்டி தாத்தாவோட அப்படியே வாக் போகிறது, அவங்களுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இதை என்ன வார்த்தை இங்கிலீஷ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாமா? உங்களுக்கு தெரியுமா இங்கிலீஷில்? பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். ஸோ இந்த பில்டிங் ப்ளே அப்படிங்கிறது, இந்த மாதிரி கட்டி விளையாடுறது அப்படிங்கிறது, கிரியேட்டிவ் ஒர்க், இதெல்லாம் பில்டிங் ப்ளே அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே சிப்ளிங் ப்ளே அப்படின்னா வீட்டில் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியெல்லாம் வீட்டுக்குள்ள விளையாட்டுக்கு டைம் இருக்குது, அந்த டைம் சிப்ளிங் ப்ளே. இது இந்த மாதிரி கிரிக்கெட்டு, ஃபுட்பால் அதெல்லாம் விளையாடுறது அவுட்டோர் ப்ளே. இது வாக்கிங் அப்படிங்கிறது தான், ஸ்பெண்டிங் டைம் வித் கிராண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு நாள் இருக்கே, அதை உங்களால் சொல்ல முடியுமான்னு பாருங்கள். நீங்களாக யோசிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே, பாருங்கள், இது ஸ்டோரி டைம். எல்லா வீட்லையும் இந்த பாட்டிகள் இருக்கும்போது பாட்டிகள் தாத்தாக்களும் கதை சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான். அது பெட் டைம் ஸ்டோரின்னு சொல்லுவோம் நம்ம. தேர்ஃபோர் அது ஸ்டோரி டைம். அப்புறம் வீட்டில் இருக்கிற பெட்டுக்கு நாயோ பூனையோ கோழியோ அதுக்கு ஃபீட் பண்ணுறது, ஃபீடிங் த பெட் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று இன்டோர் கேம்ஸ், வீட்டுக்குள்ளேயே வச்சு விளையாடுறது, தாயம் விளையாடுறது, பல்லாங்குழி விளையாடுறது, கார்ட்ஸ் விளையாடுறது, இதெல்லாம் சொல்கிறோம் நம்ம. அது போக இன்னொரு ஃபன், படிக்கிறதும் ஃபன் தான் அப்படிங்கிறது தான் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது போமா? இது ஒரு ரீட் அண்ட் ரைட் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இப்போ பாட்டாகவே பாடலாம், வாசிக்கலாம். முதல்ல ரீட் அ புக் எவ்ரி டே. Learn new words as you laugh and play. Write the words. Write them neat and round. Draw and paint with the fun around. இந்த பாட்டா கூட பாடலாம்ல. Read a book every day. Read a book every day. Learn new words as you laugh and play. Learn new words as you laugh and play. Write the words, write them neat and round. Write the words, write them neat and round. Draw and paint with fun around. Draw and paint with fun around. படிடுவீங்களா எல்லாம்? ஓகே, அடுத்தது போமா? ஓகே, ட்ரா லைன்ஸ் டு மேட்ச் த சென்டென்சஸ் டு த பிக்சர்ஸ். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதை மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ இதில் முக்கியமான விஷயம் இந்த வேர்பு தான், செயல். அப்போ செயல் என்னது? ஆக்ஷன். அப்போ வி ரீட் அப்படின்னா ரீடுங்கிறது ஆக்ஷன். இங்கே எங்கே ரீட் இருக்குன்னு பாருங்கள். வி ப்ளே இன் த ஸ்கூல். ப்ளே விளையாடுறோம், எங்கே விளையாடுறாங்கன்னு பாருங்கள். வி ரைட் எழுதுகிறோம், எங்கே எழுதுகிறோம் அப்படின்னு பாருங்கள். வி சிங் இன் த ஸ்கூல்ஸ், எங்கே பாடுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது வி ட்ரா இன் ஸ்கூல், எங்கே வரைகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு தெரியும். ஃபார் ரீட் எங்கே, ப்ளே எங்கே, ரைட் எங்கே, சிங் எங்கே, ட்ரா எங்கே அப்படின்னு போட்டு லைன் போட்டுட்டிங்களா? செக் பண்ணலாமா? பாருங்கள், நான் ட்ரா பண்ணிட்டேன். நீங்கள் இப்போ நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்களா? சரியாக பண்ணியிருப்பீங்க. மேலே இருக்கிறது விளையாடுறதுன்னு தெரியுது, 2வது இருக்கிறது வாசிக்கிறதுன்னு தெரியுது, 3வது வரைகிறதுன்னு தெரியுது, 4வது எழுதுறதுன்னு தெரியுது, 5வது பாடுறதுன்னு தெரியுது. தேர்ஃபோர் யூ கேன் ஈஸிலி கனெக்ட் தெம். பண்ணிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போவோமா? ஓகே, வாட் டு யூ டூ இன் ஸ்கூல்? ஸ்கூலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
ரைட் 3 சென்டென்சஸ் அபவுட் இட். நம்ம என்ன பண்ணுறோம், செய்கிறோம். இப்போ தான் சொன்னேன் இல்லையா, செய்கிறோம், பாடுறோம், எழுதுகிறோம், வாசிக்கிறோங்கிற மாதிரி. இப்போ நம்ம பண்ணுவோம், ஐ லிசன் டு த டீச்சர். நாங்கள் டீச்சர் பாடம் நடத்தும்போது நான் கவனிக்கிறேன், காது கொடுத்து கேட்குறேன் அப்படிங்கிறது. ஐ ப்ளே, நான் விளையாடுறேன். ஐ ப்ளே கேம்ஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் விளையாடுறேன் அப்படிங்கிறது. ஐ ரீட், வாசிக்கிறேன். எங்கே வாசிக்கிறேன், புக்கு தவிர நான் வந்து ஐ ரீட் இன் த லைப்ரரி. லைப்ரரியில் போய் நான் வாசிக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நான் எழுதுறது எழுதணும், நீங்கள் புதுசாக கூட எழுதலாம். நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போமா. ஹாய், ஹவ் ஆர் யூ. இது வந்து ஒரு பேசுகிறதுக்கு பயிற்சி கொடுக்குறது. இந்த பேசுகிறது பயிற்சி கொடுக்கும்போது இங்கிலீஷ் மாதிரி பேசணும். இந்த மொதல் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, மொதல் சென்டென்ஸில் 4 வார்த்தை இருக்குது. ஹாய், ஹவ், ஆர், யூ. ஆக்சுவலாக நீங்கள் இங்கிலீஷில் பேசும்போது அதை நீங்கள் சுருக்கி பழகணும். அதை கான்ட்ராக்ஷன் சொல்கிறது. அப்படின்னாக்கா, ஹாய், ஹவ் ஆர் யூ. ஹவ் ஆர் யூ இல்லை, ஹவ் ஆர் யூ. ஹாய், ஹவ் ஆர் யூ. ஐ எம் ஃபைன். ஐ எம் ஃபைன். எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கேன். டிட் யூ ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட். நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க பதில் சொல்கிறாங்க, எஸ் ஐ ஹேட் இட்லி. நான் இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் டிட் யூ ஹேவ், நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டால் அவர் ஐ ஹேட் உப்மா அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறது தான். ஸோ டீச்சர்ஸ்க்கு இதில் ஒரு சின்ன இது பாருங்கள். நீங்கள் இதில் இந்த எஸ்ஆர் நோ கொஷின் அப்படின்னு சொல்லும்போதே அது வந்துட்டு ஆக்சிலரியில் ஆரம்பிக்கணும். ஆக்சிலரி ஆரம்பித்தாக்கும் எஸ்ஆர் நோ கொஷின். எஸ் வந்தாக்கும் என்ன ஆக்சிலரியோ அங்கே நிறுத்தணும். தேர்ஃபோர் இந்த கேள்விக்கு ஆக்சுவலாக பதில் என்னவா இருக்கணும் அப்படின்னா இப்படி இருக்கணும். Did you have your breakfast? Yes, I did. அவ்வளோதான். Yes, I did. Do you have a book? Yes, I do. Can you play football? Yes, I can. Will you come tomorrow? Yes, I will. ஸோ பதில் அங்கே ஐ ஹேட் இட்லின்னு சொன்னாக்கும் அங்கே கொஷின் என்ன வந்து வாட் டிட் யூ ஹேவ் அப்படின்னு கேட்டிருந்துருக்கணும். அதை கொஞ்சம் மாற்றி பண்ணிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் டீச் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து டீச் பண்ணலாம். அது அடுத்த கொஷின் கரெக்டாக இருக்குது. வாட் டிட் யூ ஹேவ், ஐ ஹேட் உப்மா. அது கரெக்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று போவோமா. ஓகே, ப்ராக்டிஸ் டைம். என்ன சொல்லியிருக்காங்க, வாட் டிட் யூ ஹேவ் ஃபார் டின்னர். டிக் பண்ணிவிட்டு ட்ரா அண்ட் ரைட் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வரையணும். நான் வரையலை, நான் சும்மா படம் எடுத்து போட்டிருக்கேன். இட்லி, பொங்கல், உப்மா அண்டு தோசை. நம்ம கொஞ்சம் டின்னர் அப்படிங்கிறது நைட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அப்படிங்கிறது நைட்டு சாப்பாட்டில் உப்புமா சாப்பிட்றது இல்லைன்னு தெரியும், பொங்கல் சாப்பிட்றது இல்லைன்னு தெரியும். ஸோ நான் அதை பண்ணிக்கிட்டேன். நான் சாப்பிட்றது இல்லைப்பா, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சரி. ஐ ஹேட் தோசை. வாட் டிட் யுவர் ஃப்ரெண்டு ஹேவ். ஃப்ரெண்டு என்ன சாப்பிட்டார் அப்படின்னாக்க மை ஃப்ரெண்டு ஹேட் இட்லி அப்படின்னு பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது போமா. அடுத்தது மை ஜிக்ஸாக் புக். இதில் என்ன நடத்துகிறாங்க அப்படின்னா ஒன்று, ஒன்றுக்கு மேலே, சிங்குலர், ப்ளூரல். இந்த திஸ்ஸு, தேட்டு, தீஸு அப்படிங்கிறதான் வார்த்தை. இந்த திஸ்ஸுங்கிறது என்ன, தீஸுங்கிறது என்ன அப்படின்னாக்கும் இது நம்ம சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சுட்டி காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. காமிச்சா தான், ஒன்றை காமிச்சா திஸ்ஸு, ஒன்றுக்கு மேலே காமிச்சா தீஸு. இப்போ அன்பு சொல்கிறாரு, ஐ ஆம் அன்பு. திஸ் இஸ் மை ஜிக்ஸாக் புக். இந்த வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிற புக்கு. திஸ் இஸ் ஒரு புக்கு. திஸ் இஸ் அ ஃப்ளவர். அது ஒரு ஃப்ளவர், ஒரு பூ. தீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். இது நிறைய பூக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்கள், சரியாக இருக்கும். ஓகே, அடுத்தது போமா. இப்போ ப்ராக்டிஸ் டைம். முதல்ல நம்ம சொன்னது தான், அதை வச்சு ரைட் அ சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர்ஸ். ஒரு பூ இருக்குது, திஸ் இஸ் அ ரோஸ். நிறைய பூ இருக்குது, தீஸ் ஆர் ரோசஸ். நல்லா கவனிக்கணும், தீஸ் ஆர் வரும்போது அந்த வராது. ங்கிறது சிங்குலர். ஸோ எழுதிட்டிங்களா மீதி ஆன்சரை? ஓகே, திஸ் இஸ் பப்பையா, தீஸ் ஆர் பப்பையாஸ். திஸ் இஸ் a pen, these are pens. ஓகேயா? ஓகே, அப்போ இது 89ஆம் பக்கம் வரைக்கும் தான், 95 வரைக்கும் இருக்குது அடுத்த இந்த யூனிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இது வரும். இது போக நான் வந்துட்டு ஒர்க் புக் இல்லையா, அந்த ஒர்க் புக்கில் இருக்கிறதையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் போடுவோம். ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயம் பாருங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது போக உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன டவுட் இருந்தாலும், டீச்சர்ஸாக இருந்தாலும், பேரண்ட்ஸாக இருந்தாலும், ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், என்ன டவுட் இருந்தாலும் உடனடியாக அதில் கேள்வி போடுங்க. நம்ம இப்போ ஆன்சர் சொல்லிடலாம், இல்லை வேணும்னாக்கும் புதுசாக வீடியோ ப்ரிப்பேர் பண்ணலாம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.